ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, இவ்வளோ நாளா வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு உண்மை வந்து வெளியே தெரியாம நம்ம ஆனந்தி தவியா தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? யாரோட நம்ம கர்ப்பத்துக்கு காரணம்? யார் இதெல்லாம் வந்து பண்ணது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உண்மையை வந்து யாரு சொல்ல போறான்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப நம்ம அன்பு ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா, இதுக்கு இந்த ஆனந்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால மட்டும் தான் இவ நம்ம கையில சொல்லாம இந்த ஒர்க்குக்கும் வராம நெறைய வந்து தவிச்சிட்டு இருக்கா. இத வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவளோட பிரச்சனைய வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு ரொம்ப தவியாவே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா என்ன ஆக போகுதுன்னாக்கா, அடுத்து அங்குமே வந்து நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்ட கூட்டின்னு வந்து அவங்க ரூம்லயே தங்க வச்சுட்டாக்கா, அவ கஷ்டத்த வந்து அங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அந்த ஒரு வேலைய பண்ணாங்க. ஆனா, நம்ம ஆனந்தி படுற கஷ்டத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வார்டன் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, இப்ப எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு உடைச்சுட்டாங்க. இப்ப வந்து ஆனந்தி கையில கூட்டு தனியா சொல்றாங்க. உன் கர்ப்பத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல ஆனந்தி. இதுக்கெல்லாம் காரணமே வந்து நம்ம மகேஷ் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் தான் சொல்றாங்க. நம்ம மகேஷ் சார கல்யாணம் பண்ணின்னுட்டு இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க நம்ம வார்டன் கையில நம்ம ஆனந்தி சண்டைக்கு போவாங்க. சரி, நான் இப்படி சொன்னா நீ நம்ப மாட்ட. இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஆதாரத்தை நான் வச்சுட்டு தான் பேசுறேன். நான் வந்து சும்மா பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வார்டன் வந்து சொல்றாங்க. உடனே வந்து ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்கும். ஏன்னா நம்ம டவுட் பட்டது அன்பு மேல. அன்புமே வந்து பார்த்தோன்னாக்கா எதுக்கு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ஒருவேளை இவரு கூட தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் சார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க. அங்கதான் வந்து பயங்கரமான ஒரு ஷாக். என்னன்னாக்கா, நம்ம ஆனந்திக்கு குடுத்துட்டாங்க. நம்ம வார்டன் கூட வந்து சொல்லலாம். அங்க நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவர் 2 பேரும் போதையில இருந்திருக்காங்க. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அந்த டைம்ல தான் இந்த மாரி ஒரு தப்பு நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் வந்து இப்பதான் நம்ம ஆனந்திக்கே வந்து தெரியுது. ஆனா இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா தெரியாம நம்ம மகேஷ் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அவருக்குமே இந்த ஒரு ஆதாரத்த வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி காட்டிட்டு, "எதுக்குடா என் வாழ்க்கைய இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரால என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா அவருக்குமே வந்து தலையில இடிய தூக்கி போட்ட மாரி தான் வந்து இருக்கும். நம்ம ஆனந்தியா வந்து பார்த்தோன்னா, இவரு இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நெனச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் இது வந்து பெரிய ஷாக்கா தான் இருக்கு. மத்த வச்சுனா கூட பரவால்ல. ஏதோ ஒண்ணு பேசி சமாளிச்சுருவோம். இதுல வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம அன்பு ஏமாந்து தான் வந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம அன்புக்கு துரோகம் பண்ணிட்டோம். அவன் முன்னாடி எப்படி கண் முழிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவங்களுமே வந்து பார்த்தோன்னாக்கா மூஞ்சி முன்னாடி கூட போக முடியாம ரொம்பவே தவிக்க போறாங்க. நம்ம அன்பு வந்து இத ஏத்துப்பாரா? இல்ல ஆனந்திய வந்து பார்த்தோன்னாக்கா மொத்தமா வந்து கை கழுவி விட்டுருவாரா? இப்ப வந்து நம்ம மகேஷ் தான் வந்து நம்ம ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின் எல்லாம் ஏகப்பட்டதா இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நீங்க சரியான ஆன்ஸர வந்து பண்ணிருங்க. முக்கியமா வந்து இப்ப இந்த மகேஷ வந்து நம்ம ஆனந்தி ஏத்துப்பாங்களா? மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தருவாங்களா? மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.